சிகரெட் பாக்கெட்டுகள், மது பாட்டில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடல் நலத்திற்கு தீங்கு அப்படின்னு எச்சரிக்கை வாசகங்கள் இருக்கிறது ரொம்ப சகஜமாகி போன ஒரு விஷயம் தான். ஆனா இனிமே நம்ம பக்கத்து கடைகள்லையும் பக்கத்து டீ கடைகள்லையும் ரொம்ப ஈஸியா கிடைக்கிற சமோசா, பக்கோடா, ஜிலேபி இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்ல கூட இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் அச்சிடப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அதுவும் மத்திய அரசு இப்படி ஒரு முக்கியமான திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிவு பண்ணிருக்காங்க. சோ ரீசெண்டா பிரபல மருத்துவ இதழான லான்சென்ட் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையின்படி 2050வது வருஷத்துக்குள்ள இந்தியாவுல 44 கோடி பேர் உடல் பருமன், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் போன்ற பலவித வாழ்வியல் மாற்ற நோய்களால பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மக்கள் சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய எச்சரிக்கை மணி. இதுக்கு முன்னாடி பல மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான சர்க்கரை, அதிகமான கொழுப்பு, அதிகமான மாவுசத்து கொண்ட உணவுகள் உடல்ல ஒரு மங்கலான மாற்றங்களை கொடுக்கும். இப்படி சாப்பிடுற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தீங்கு கொடுத்து பலவித நோய்களுக்கு மூல காரணமா அமைஞ்சிடும். சோ இந்த உணவுகள் எப்பவுமே சுகாதாரத்திற்கு ஆபத்து ஏற்படுறத மத்திய அரசு இப்போ தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க. இந்த முயற்சியின் ஒரு பகுதியா தான் சமோசா, ஜிலேபி, பக்கோடா உள்ளிட்ட நொறுக்கு தீனிகள் விற்கிற கடைகளுக்கு முன் பகுதியில அதுல இருக்கிற சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்து பற்றிய விவரங்களையும் அது உடலுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எச்சரிக்கை வாசகங்கள் வைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இதோடைய முதற்கட்டமா மகாராஷ்டிராவின் நாக்பூர் நகர்ல இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை உணவகத்துல சோதனை நடவடிக்கையா இந்த எச்சரிக்கை பலகைகள் வச்சாச்சு. அதுக்கப்புறமா மற்ற பகுதிகளையும் இதைய நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. சோ இத நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இந்த உணவுகளை முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அதோடைய பாவனையை கட்டுப்படுத்தி நலமோடு வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான். சரி, இத பத்தி மத்திய சுகாதாரத்துறை என்னதான் சொல்றாங்க? இந்த எச்சரிக்கை வாசகம் வெறும் அறிவுறுத்தலுக்காக மட்டும்தான். இந்த உணவுகளுக்கு தடை அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனா நீங்க அதிக அளவுல இது போன்ற உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால கம்மியா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தானே ஒழிய இந்த உணவுப் பொருட்கள் தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு பொருளையும் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும். சுகாதாரத்தை பேணணும் அப்படின்னா எல்லாருமே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் தான் இது. டெய்லியும் சாப்பிடுற உணவு, அதன் மூலமா கிடைக்கிற ஊட்டச்சத்து, அதே சமயம் அதோடைய ஆபத்துகள் பற்றிய விழிப்புணர்வு தான் நம்முடைய உடல் நலத்திற்கு நன்மையை கொடுக்கும். உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.